ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ளவுட் கான்செப்ட்ஸ், அதாவது இந்த AZ900 சர்டிஃபிகேஷன் எக்ஸாமோட பார்ட் 1 ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்க போகிறோம். க்ளவுட் கான்செப்ட்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து 25 to 30% வரும். இதில் வந்து மேஜராக 3 சப்டிவிஷன் இருக்குது. டிஸ்கிரைப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் க்ளவுட் சர்வீசஸ், டிஸ்கிரைப் சர்வீஸ் டைப்ஸ், க்ளவுட் சர்வீஸ் டைப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் டெஃபினேஷன் என்னதுன்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து மேஜராக நம்ம இன்டர்நெட் வழியாக என்னென்ன கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்லாம் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுமோ அதுதான் அந்த பேசிக் டெஃபினேஷன்ஸ். அதில் எக்ஸாம்பிள் என்னென்னா விர்ச்சுவல் மிஷின் அக்சஸ் பண்ண முடியும் இன்டர்நெட் வழியாக, ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ் அண்ட் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடு ஆல் த திங்ஸ். அதேமாதிரி அடிஷ்னலாக இந்த IoT, மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நம்ம இன்டர்நெட் வழியாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் பேசிக் டெஃபினேஷன். அடுத்த சிலபஸில் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். அப்படின்னா நம்ம வந்து க்ளவுடு ரெஸ்பான்சிபிலிட்டிஸு கிட்ட வந்து க்ளவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம எண்ட் யூசர் கஸ்டமர்கிட்ட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அதை ஷேர்டு டீட்டெயிலாக தான் பார்க்குறது தான் இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர் வந்து எல்லாமே நம்ம கஸ்டமர் நம்மளே தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, கூலிங், பவர், நெட்ஒர்க்கிங், சர்வீசஸ், சர்வர் ஹார்ட்வேர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எல்லாம் பேட்ச் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அதில் அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல். இதில் வந்து க்ளவுட் ப்ரொவைடர் வந்து எல்லா ஃபிசிக்கல் செக்யூரிட்டியிலேருந்து டேட்டா சென்டர் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் சப்ளை, கூலிங், நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் க்ளவுட் ப்ரொவைடர். நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம அதை எப்படி அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம், டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதுக்கு எப்படி யார் யாருக்கெல்லாம் ரோல் பேஸ்டு அக்சஸ் கொடுக்குறோம், பர்மிஷன்ஸ், ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் நம்ம தான். ரெஸ்பான்சிபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சர்வீஸ் டைப். மேனேஜ்டு டேட்டா பேஸ், அதேமாதிரி டேட்டா பேஸ் ஆன் விர்ச்சுவல் மிஷின், அந்த மாதிரி இருக்குது. அதை பிக்சரில் பார்க்கலாம். PaaS, பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as சர்வீஸ்னு இது டீட்டெயிலாக இதில் பார்த்துக்கலாம். இது வந்து சாஃப்ட்வேர் as சர்வீஸ். இதில் வந்து டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து நம்ம கஸ்டமர் நம்ம தான் பார்த்துக்கணும். லைட் ப்ளூ கலர் வந்து மைக்ரோசாஃப்ட் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே இருக்கிறது வந்து ஷேர் பண்ணி நம்ம அதை ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் கேர் பண்ணிக்கணும். அதாவது சாஃப்ட்வேர் as சர்வீஸ், இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீம்ஸு, அவுட்லுக், மைக்ரோசாஃப்ட் 365 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் சைடில் க்ளவுட் ப்ரொவைடர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய டேட்டா அதில் சேவ் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சாஃப்ட்வேர் சர்வீஸ். இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ் தான் நம்மளால் கஸ்டமரால் டேக் கேர் பண்ணிக்கலாம். மீதி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே க்ளவுட் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இதில் வந்து நம்மளோட சர்வர் OSலேருந்து ஹோஸ்ட், அதோட நெட்ஒர்க்கு, ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் பார்த்துப்பாங்க. நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ணுறது, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது, இது டேட்டா மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து வெறும் நெட்ஒர்க்கிங், டேட்டா சென்டர், இந்த ஹோஸ்ட் ப்ரொவைடர் இது மட்டும் தான் அவங்களால ப்ரொவைட் பண்ணுவாங்க. மீதி OSலேருந்து நம்ம தான் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம நெட்ஒர்க்கிங், நம்மளோட ப்ரைவேட் ஆஃபீஸ் நெட்ஒர்க், இது நம்ம கம்பெனி நெட்ஒர்க் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்மளே அக்சஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கணும். அதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து as a சர்வீஸ். ஆன் ப்ரெமிஸ்னால் இது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் டேட்டா சென்டர்லேருந்து எல்லாமே நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து க்ளவுடோட மாடல்ஸ். க்ளவுட் மாடல் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, க்ளவுட் ரிசோர்ஸ் ஆர் டிப்ளாய்டு அண்ட் அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு அதை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரைவேட் க்ளவுடு, பப்ளிக் க்ளவுடு அண்ட் ஹைப்ரிட் க்ளவுடு. இது எல்லாத்தையும் சேர்த்து அடிஷ்னலாக மல்டி க்ளவுடு கான்செப்டும் இருக்குது.
ப்ரைவேட் க்ளவுட்னா அந்த செப்பரேட்டாக அந்த க்ளவுட் சர்வர்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு பப்ளிக் சைட்லேருந்து வேறு யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. இதனால் அந்த கம்பெனிக்கு வந்து கிரேட்டர் கண்ட்ரோல் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. இதனால் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அந்த ஸ்கேலபிலிட்டி லெஸ். பப்ளிக் க்ளவுடோட கம்மி தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் க்ளவுடில் வந்து இது மேனேஜ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து இதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுதான் இப்போ தேர்ட் பார்ட்டி க்ளவுட் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் வந்து ஜென்ரலாக அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பே அஸ் யூ கோ மாடல். எவ்வளோ இது நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பே பண்ணால் போதும். இதனால் இதில் நம்ம ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதனால் இது கண்ட்ரோல் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் இது பண்ணுறதுனால நம்ம கன்சியூமர் சைட்லேருந்து லெஸ் கண்ட்ரோல்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட் க்ளவுட். இதில் வந்து ப்ரைவேட் க்ளவுடையும் பப்ளிக் க்ளவுடும் கம்பைன் பண்ணது தான் ஹைப்ரிட் க்ளவுட். இதில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி டைப்ஸ்லாம் இருக்குது. இதனால் டிமாண்ட் நம்ம உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க முடியும், ஸ்கேலபிள் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி காம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். மல்டி க்ளவுட்னா இப்போ வந்து அஜூர்லேருந்து டேட்டா மைக்ரேட் பண்ணுறது, ஜிசிபி இல்லைனா ஏடபிள்யூஎஸ் இதிலெல்லாம் இன்டர்லீக் பண்ணால் அது மல்டி க்ளவுட் கான்செப்ட்குள்ளே வரும். இதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் தான் இது. பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட், ஹைப்ரிட் க்ளவுட். பப்ளிக் க்ளவுட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே இருக்காது. ப்ரைவேட் க்ளவுட் வந்து நம்ம வந்து சர்வர் எல்லாமே காஸ்ட் ப்ரொவைட் பண்ணி நம்ம தான் டேக் கேர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து. ஹைப்ரிட் க்ளவுட் ரெண்டுமே கம்பைன் பண்ணுது. நெக்ஸ்ட் மாடல் வந்து கன்சப்ஷன் பேஸ்டு மாடல். அதாவது இப்போ நம்ம சொன்னதில்ல பே ஆஸ் யூ க்ரோ. அந்த எவ்வளோ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கன்சியூம் பண்ணி நம்ம அதுக்கு மட்டும் பே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் க்ளவுட் சர்வீஸில் எவ்வளோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அதுதான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேபெக்ஸ் விசஸ் ஓபெக்ஸ். கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஓபெக்ஸ்னால் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மெயின்லி இந்த ஆன் ப்ரிமிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒன் டைம் அவங்க வந்து சர்வர்ஸ் எல்லாம் வாங்கி அதை ஃபிசிக்கல் சென்டர்ஸ், டேட்டா சென்டர்லாம் செட்டப் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த க்ளவுட் சர்வீஸ் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற காஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணால் போதும். பேஎஸ்சிகோ காஸ்ட் மூலமாக ரெண்ட்டு மாதிரி மேக்ஸிமம் சர்வர்ஸ் வந்து நம்ம ரெண்ட் எடுக்கலாம், லீஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட். அதனால் இது க்ளவுட் கம்பெனி மெயின்லி ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்டகரிக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் இப்போ கன்சப்ஷன் பேஸ்டு மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதனால் நம்ம என்னென்னா நம்ம க்ளவுட் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து ஃபிசிக்கலாக இருக்கிற டேட்டா சென்டரு, அந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், கூலிங் இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. அதுக்குள்ளே டெப்ளாய் இருக்க ரிசோர்ஸ்க்கு மட்டும் நம்ம எவ்வளோ டைம் லைனில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இதனால் நம்ம அப்ரண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது, கேபெக்ஸ் எதுவும் கிடையாது, நம்ம எதுவுமே வாங்க தேவையில்ல. நம்ம எப்போ வேணாலும் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், எப்போனா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாமா, நம்ம ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், இது வேண்டாம் யூஸ் பண்ணலாம் சர்வீசஸ். ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் விசஸ் க்ளவுட். ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் என்னென்னா மஸ்ட் ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் டிமாண்டு. நம்ம ஃபியூச்சர் டிமாண்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். ஓவர் எஸ்டிமேட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டாக ஆகிரும் மணி. அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவில் வரும், அப்கிரேடு ஸ்லோ ஆயிரும். இதே க்ளவுட்னால் நம்ம எப்போனா இன்ஸ்டண்ட்டாக எல்லா சர்வீஸும் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம், ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிஸ்க் எதுவுமே இல்லை, எல்லாமே டவுன் டைம், மினிமல் டவுன் டைம் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாடல் பேர் தான் ப்ரைஸிங் மாடல் பேர் தான் பே அஸ் யூ கோ மாடல். இதனால் எஃபிஷியன்சி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. இந்த மாடல்னால ஹை அவைலபிலிட்டி 24/7 365 டேஸும் இது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மெயின் டிசைனு மினிமம் டவுன் டைம்,
கேரண்டிஸ் எல்லாமே இந்த சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுற அளவுக்கு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எஸ்எல்ஏ பர்சன்டேஜ் எல்லாமே கேரண்டி பண்ணிப்பாங்க. ஸ்கேலபிலிட்டி எப்போனா நம்ம ரிசோர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிபியூ ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். பேஸ் அந்த டிராஃபிக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2 டைப்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஸ்கேல் அப் ஆர் ஸ்கேல் டவுன். ஹரிசாண்டல் ஸ்கேலிங், ஸ்கேல் அவுட் ஆர் இன். we can increase the power source. நம்ம சிபியோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை முன்னாடி சொன்ன மாதிரி ரேம் இன்க்ரீஸ் பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷின். இதே ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா நம்ம நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ், நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் சர்வே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சர்வர்ஸ் லைன் பை லைனாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ரிலையபிலிட்டி இதெல்லாம் என்னென்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஏதாட்ட நடந்துச்சுன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா மல்டிபிள் லொக்கேஷனில் நம்ம டேட்டா காப்பியாக இருக்கும் சேஃபாக ஒரு ரீஜனுக்குள்ளே. அதோட ஆர்கிடெக்சர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஆர்கிடெக்சர் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இதனால் நம்ம என்னென்னா வெறும் சிங்கிள் பிளேஸில் ஏதாட்டு ரீஜனில் டிசாஸ்டர் வந்தாலும் இன்னொரு ரீஜன்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, if one region fails, other regions continue to operate. சம் க்ளவுட் சென்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஃபெயில் ஒரு மெக்கானிசமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரெடிக்டபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி கன்சப்ஷன் பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எவ்வளோ டிராஃபிக் வரும் அது எல்லாமே இது ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டாக கூட கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, காஸ்ட் வைஸும் சரி. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, காஸ்ட் ப்ரெடிக்டபிலிட்டி எல்லாமே தனியாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சிங், ஹை அவைலபிலிட்டி எல்லாமே. அதேமாதிரி காஸ்ட் வைஸில் அஜூர் ப்ரைஸிங் கேல்குலேட்டர்ன்ற கான்செப்ட் இருக்குது. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கேல்குலேட்டர், டிசிஓ, இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் ப்ரெடிக்டபிலிட்டிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து கவர்னன்ஸ் பெனிஃபிட்ஸ். எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம க்ளவுட் சர்வீசஸ் வந்து எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் தான். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் 3 டைப்ஸாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் அண்டு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ன்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸில் என்ன கான்செப்ட்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதாவது க்ளவுடோட ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் டேட்டா சென்டர் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட நம்மகிட்ட வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, பேட்சிங், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், ஸ்டோரேஜ் ரிலேட்டடு எல்லாமே நம்மளே டேக் ஓவர் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஹார்ட்வேர் வந்து ரெண்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டல் சர்வீஸ் மாதிரி த்ரூ இன்டர்நெட் வழியாக நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம ரெண்ட் எடுக்கிறது. இதனால் காமன் யூஸ் வந்து மினிமமாக நம்ம வந்து ஆன் ப்ரெமிசஸ் ஒர்க்லோட்ஸில் வந்து க்ளவுட் வச்சுக்கிட்டு இந்த சர்வீஸ் நம்ம சர்வர்ஸ் வந்து எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம் தேவைன்னா. இது எல்லாமே நம்ம ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸில் வந்து இது வந்து நம்ம இது சொன்ன மாதிரி தான் அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் க்ளவுட் சைடில். ஓஎஸ்லேருந்து நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அவங்க டேக் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிப்பாங்க, ரெஸ்பான்சிபிள் பர்சன். நம்ம சைடில் வந்து அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது, அதோட டேட்டா மெயின்டைன் பண்ணுறது, அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். அதாவது மொத்த பிளாட்ஃபார்மும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நம்ம அதில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் இது எல்லாமே நம்ம தான் டேக் ஓவர் பண்ணி நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதேமாதிரி சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இது வந்து நம்ம மொத்த சாஃப்ட்வேருமே அவங்க நமக்கு சர்வீஸாக சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதோட டேட்டா மெயின்டைன் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனோட அக்சஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராசஸ் பண்ணி நம்ம டேட்டா எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, நம்ம சேவ் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாம் அப்ளிகேஷனோட பேட்ச் அப்டேட், ஃபீச்சர் அப்டேட் எல்லாம் அவங்க
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து மினிமம் ஒரு யூசேஜ் தான் இருக்கும் கண்ட்ரோல். இது நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அவுட்லுக்கு, டீம்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் இமெயில், மெசேஜிங் சர்வீஸ், ஏதாவது பிஸ்னஸ் ப்ராடக்ட் டூல்ஸ், மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் டூல்ஸ், இதெல்லாம் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் சொல்லுவோம். தட்ஸ் ஆல் அபவுட் இந்த க்ளவுட் கான்செப்ட் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மேக்ஸிமம் இந்த சிலபஸ் இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் சினேரியோ பேஸ்டு டைப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ.